எதிர்கருத்து இருக்கிறவர்கள் எப்போதுமே போவாங்க பாத்துங்க. அது வந்து இந்த கூட்டம்னு இல்ல. அது வந்து ஜெயலலிதா கூட்டமா இருந்தாலும், கருணாநிதி கூட்டமா இருந்தாலும், ஸ்டாலின் கூட்டம் 4 பேர் போகத்தான் செய்வாங்க. என்ன பேச்சு நடக்குன்னு பார்ப்பாங்க. உங்களுக்கு நினைவு இருக்கும், திரு பொன்முடி அவர்கள் வந்து விழுப்புரத்துல வந்து ஒரு கிராம சபை கூட்டம் போனார். அப்ப வந்து உள்ள ஏடிஎம்கே காரங்க உள்ள புகுந்துட்டாங்க. தூத்துக்குடியில கனிமொழி, கீதா ஜீவன் கலந்துட்டாங்க. அப்ப வந்து அங்க ஏடிஎம்கே, பிஜேபி காரங்க கலந்துட்டாங்க. அங்க கவுன்சிலர்லாம் உள்ள போயிட்டு அவங்க கோரிக்கை வைக்கிற மாதிரி ஒரு நல்ல சண்டை போட்டாங்க. லைவ்ல பெரிய விஷுவல்ஸ். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எப்பயுமே பண்ணுவாங்க. எல்லா கட்சியும் பண்ணாங்க. அதுல பொதுமக்கள் குறைதீர்ப்பு கூட்டங்களில் பார்த்துருக்கோம். நம்ம வந்து கடலுள்ள பேனா வைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற பேச்சு வரும்போது சீமான் பேசும்போது மற்றவர்கள் குரல் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே எதிர்க்கட்சிக்காரங்க போவாங்க. அதில் நம்ம அதையும் ப்ரிடிக்ட் பண்ணி தான் வந்து ஏன் காவல்துறை இவ்வளவு தூரம் பாதுகாப்பு கொடுக்குறாங்க? எதுக்கு வந்து ஒய்பிரி வந்து மேலே 3 பேர் எதுக்கு நின்றுட்டு இருக்காங்க முழங்கால் போட்டுக்கிட்டு? அப்போ வர்ற பூரா நம்ம ரசிகர் தான் பார்க்கலாம். அவங்களுக்கு தெரியும் இந்த ரசிகர்கள் மட்டுமே இருக்க மாதிரி ட்ரோனை கூட தள்ளி வைப்பாங்க. ட்ரோன் வந்து ஏற்கனவே அமர்த்தப்பட்ட ஆட்கள் தான் கொடுறாங்க மேலே. உங்களுக்கு புரியுங்களா? ஆனால் அந்த ட்ரோன் தானே இந்த ட்ரோன் தெரியாது. 10வது மாடிலேருந்து ஒருத்தர் ஒரு ட்ரோன் அனுப்பலாம். சரிங்களா? ட்ரோன்லேருந்து இன்னைக்கு வந்து போரே நடக்கிற போது ட்ரோன்லேருந்து எது நடக்கலாம். அப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர் அதான் எல்லாத்தையுமே எதிர்பார்த்தான். எந்த அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது, எந்த அசம்பாவிதம் நடக்கலாம் அப்படிங்கிற முன் தயாரிப்பில் வந்து நிற்கிறாங்க. அதனால காவல்துறை தரப்பில் வந்து சரியாக செயல்பட்டு இருக்காங்க. அது ஒன்றும் குழப்பம் இல்லை. முன் தயாரிப்புகள் வந்து இவன் அந்த 3 மணிக்கு முன்னாடி இருந்திருக்கணும். இந்த தடியடி நடந்ததாங்கிற பார்க்கணும். வெளியாள் வந்திருப்பாங்களா? கட்டாயம் வந்திருப்பாங்க.